மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். என்னோட நலநேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இப்ப வந்து என்னன்னா, ஒரு முக்கியமான பதிவு நம்ம பார்க்க போறோம். 37 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அதிசயம், தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? மகா கிரகண யோகத்தால இந்த ராசிகளுக்கு காத்திருக்கும் பேராபத்து. அத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இதுல உங்களோட ராசி கூட இருக்கலாம். இந்த பதிவு வந்து உங்கள பார்க்கணும் அப்படின்னு வந்து சேர்ந்தது அப்படின்னா, கண்டிப்பா இதுல பாருங்க. இதுல இருக்க கருத்து வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து உங்கள அடுத்த லெவலுக்கு வந்து உங்கள எடுத்துட்டு போகும். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட ராசி என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுமார் 37 ஆண்டுக்கு பின்னாடி கும்ப ராசியில பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு அபூர்வமான மகா கிரகண யோகம் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்வோட போது பார்த்தீங்கன்னா, சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் அப்புறம் சந்திரன் ஆகிய 5 கிரகங்களும் ஒன்றாக இணைகிறதுனால இந்த யோகம் வந்து மிகவும் வந்து சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்புறம் ராகுவோட சேர்க்கையால இந்த கிரகணத்தோட தாக்கத்த அதிகரிக்கிறதோடு இல்லாம, குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு இது சவாலான காலமாவும் அமையப்போகுது. மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண யோகம் ரொம்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கலவையான ஒரு பலன்கள வந்து தரப்போகுது. இந்த காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் சற்று மந்தமா தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகள வந்து தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பண விரயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள்ல கொஞ்சம் கட்டுப்பாடா வச்சுக்கோங்க. மேலும் குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சண்டைகள் அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மன அமைதியை வந்து குலைக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால பேச்சுல ரொம்பவுமே நிதானம் தேவை. உங்களோட சின்ன வார்த்தைகள் கூட மத்தவர்கள வந்து பெரிய அளவுல வந்து பாதிக்கக்கூடும். அதனால கூட்டமா இருக்கும் இடங்கள்ல வந்து கொஞ்சம் நீங்க நிதானத்த கடைபிடிச்சு பொறுமையா பேசுறது தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள வந்து தரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து சிம்ம ராசிக்காரர்கள் தான். இந்த மகா கிரகண காலத்தின் போது தங்களோட வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத முற்றிலுமா தவிர்த்துருங்க. சின்ன பிரச்சனை கூட பெருசா வந்து மாறலாம். இந்த கிரகண காலத்துல இது உங்களோட கட்டங்களோட அடிப்படையில வந்து மாறுபடும். கூட்டா வந்து தொழில் செய்றவங்களுக்கு பணியிடத்துல சில சிக்கல்களும், மன அழுத்தமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து மிகுந்த எச்சரிக்கையோட நீங்க வந்து செயல்படுறது ரொம்பவுமே வந்து நல்லது. வாகனங்கள இயக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். பணியிடத்துல பணிச்சுமை கொஞ்சம் அதிகரித்தாலும் பொறுமையா கையாளுவதுல வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிய தரும். கன்னி ராசியினை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, உங்கள சுற்றி இருக்கிறவங்கட்ட ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய தருணம் இது. நீங்க வந்து அதிகமா நம்பும் நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துரோகம் செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரகசியங்கள பகிர்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க. உடல் நலன்ல வந்து சிறு உபாதைகள் வந்து ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால, ஆரோக்கியத்துல ரொம்பவுமே அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம். பணியிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரா வந்து சதித்திட்டங்கள் உங்கள முன்னேற்றத்த தடுத்தாலும், விடாமுயற்சியுடன் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, தடைகள தாண்டி வந்து நீங்க வந்து முன்னேறலாம். ஆக மொத்தத்துல இந்த 37 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த அதிசயம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்க தலையெழுத்தையே மாற்றப்போது. நான் மேல சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். இந்த கிரகணத்தோட பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக அளவுல தாக்காத அளவுக்கு நீங்க வந்து நடந்துக்கலாம். இது போன்ற எச்சரிக்கையான வீடியோக்களுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனல மறக்காம பாருங்க. அப்படியே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.